பாகங்கள், மதர் போர்டு, டீகான் போர்டு, இன்வெர்டர் போர்டு, பேக்லைட், பவர் சப்ளை, டிஸ்ப்ளே போன்ற அனைத்து உதிரி பாகங்களும் யூஸ்ட் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி டிவிக்கு டிஸ்பிளே மாற்ற போகிறோம். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா w6100 மாடல் நம்பர். இந்த மாடல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரெடி தான். நம்ம போட போகிற பேனல் ஹெச்டி ரெடி தான். இந்த மாடலுக்கு பேனல் மாற்றுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதை எப்படி மாற்றலாம் வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனல் நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பழைய ஸ்கேலரில் இருக்கிற நம்ம அந்த பேனல் ஐடி எடுத்து நம்ம வச்சுருக்க அந்த கன்வர்ஷன் சாம்சங் டு எல்ஜி பேனல் ஐடி ஃபிட் பண்ணுறோட அந்த போர்டில் அந்த பேனல் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பேனல் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சோனி ஸ்கேலரில் பார்த்தீங்கன்னா 2 மெமரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பேனலுடைய மெமரி, ஒன்று வந்து பேனலுடைய ஐடி. அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின் நம்பர் 2, 3க்கு வந்து நம்ம மீட்ரு பஸரில் போட்டு நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணோம்னா கண்டினியூட்டி அடிக்கும். எதில் பஸர் அடிக்குதோ அந்த ஐசி தான் வந்து ப்ரோக்ராம், பேனல் ஐடி ப்ரோக்ராம். அது அந்த ஐசி நம்ம கரெக்டாக அந்த ஐசியை மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஓகே தான். சோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேலரில் இருக்கிற பேனல் ஐடி எடுத்து போட்டாலே போதும். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த என்டி அந்த நாராயணி டெக்குடைய அந்த பேனல் ஐடி போர்டெலாம் போட்டிங்கன்னா ஒரு சில மாடலுக்கு தான் அது வந்து மேட்ச் ஆகும். மேக்ஸிமம் எல்லா மாடலுக்குமே ஒரு ஐடி வந்து செட்டு மட்டும் ஆன் ஆகிடும், ஆனால் படம் வராது. அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரிஜினலாக இருக்கிற ஐடி எடுத்து போட்டாலே ஓகே தான். இப்போ நம்ம வந்து போகி பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம், N86 பேனலு. இப்போ எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஒர்க்கு. நம்ம வந்து செட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, படம் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் என்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ போடப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.